அன்பார்ந்த பொதுமக்களே, இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களே, இளைஞர்களே, தொழிற்சங்கத்திலே, அனைத்து கட்சியினர் தோழர்களே, இன்னைக்கு 7வது நாட்களாக மண்டலம் 5, 6 சென்னை மாநகராட்சியினுடைய தூய்மை பணியாளர் வேலை நீக்கம் செய்யப்பட்டு 115 நாட்களுக்கு மேல் ஆகிறது. தொடர்ந்து அமைதியான முறையில் அறவழியிலே போராடி கொண்டிருக்கிறோம். பல்வேறு விதமான கைது நடவடிக்கை போராட்டத்திற்கு பிறகு தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார்கள் பெண் தோழர்கள். இந்த பின்னணியிலே நாங்கள் ஏற்கனவே கடந்த 14/11/2022 சென்னை மாண்புமிகு உயர்நீதிமன்றத்தில் ரிட்மணியின் 654/2022 என்ற வழக்கில் உழைப்புரிமை சார்பிலே நாங்கள் வழக்கு தாக்கல் செய்து எங்கள் அலுவலகத்தில் உழைப்புரிமை அலுவலகத்தில் அறவழியில் காலவரையற்ற உண்ணாநிலை போராட்டத்திற்கு அனுமதி பெற்றிருந்தோம். மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றம் எங்களுக்கு அந்த உத்தரவை வழங்கியிருந்தது. மாண்புமிகு நீதிபதி ஜெகதீஷ் சந்திரா அவர்கள் இந்த உத்தரவை வழங்கினார். தற்போது 7 நாட்களாக இந்த உண்ணாநிலை போராட்டம் அறவழியிலே நடந்து கொண்டிருக்கிறது. இந்த போராட்டத்திலே நிபந்தனைகளாக இந்த போராட்டத்தில் ஏற்கனவே சென்னை மாண்புமிகு நீதிமன்றம் 8 நிபந்தனைகளை போட்டிருக்கிறார்கள். அதில் முதல் நிபந்தனையாக 4 பெண் தொழிலாளர்கள் ஜெனோவா, பாரதி, கீதா, வசந்தி ஆகியோர் உண்ணாநிலை போராட்டத்தில் ஈடுபடுவார்கள். அந்த உண்ணாநிலை போராட்டத்திலிருந்து யாராவது ஒருவர் இந்த உண்ணாநிலை போராட்டத்தில் விலக நேரிட்டால் மற்ற நபர்கள் அந்த உண்ணாநிலை போராட்டத்தில் உட்காரலாம். அது 4 பேருக்கு மிகாமல் இருக்கக்கூடாது. இந்த நிபந்தனை 2. 3வது நிபந்தனை 50 பேருக்கு மேல் இங்கு கூடக்கூடாது. 4வது நிபந்தனை பந்தல், சாமியான சேர் போடக்கூடாது. 5வது நிபந்தனை பொதுமக்களுக்கு எந்த விதமான தொந்தரவு இருக்கக்கூடாது. 6வது நிபந்தனையாக அரசு மருத்துவமனையின் மருத்துவர் நேரடியாக வந்து பார்ப்பதற்கு உடல்நிலை பற்றி தெரிந்து கொள்வதற்கு காலை மாலை அனுமதிக்க வேண்டும். இந்த கடந்த 6 நாட்களாக தொடர்ந்து மருத்துவர் வருகிறார்கள். இங்கே சிகிச்சை, இங்கே அவர்களை சோதனைக்கு உள்ளாக்குகிறார்கள், மருத்துவ சோதனைக்கு உள்ளாக்குகிறார்கள். அதன் பிறகு சென்று விடுகிறார்கள். இதுவரைக்கும் எந்த பிரச்சனையுமே நடக்கல. இன்னைக்கு 7வது நாள். இன்னைக்கு நாளைக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் அம்பத்தூர் தொழிற்பேட்டையில் புதிய தொழிற்பேட்டையை திறக்கிறதுக்கு வர்றாங்க. இன்னைக்கு காலையில் வந்த மருத்துவர்கள் அவசர அவசரமாக ஒரு அறிக்கையை ரெடி பண்ணுறாங்க. அந்த அறிக்கையின் அடிப்படையில் அம்பத்தூரினுடைய காவல் நிலையத்தை சேர்ந்த ஆய்வாளர் அவர்கள், அப்புறம் துணை ஆணையர் அவர்கள், அசிஸ்டன்ட் கமிஷனர், இன்ஸ்பெக்டர், டெப்டி கமிஷனர் 3 பேர் இங்கே வர்றாங்க. வந்துட்டு அவங்க உடல்நிலை சரியில்லை, இவங்க நீங்கள் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணணும்னு சொன்னாங்க. அப்போ சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவு எடுத்து நான் காட்டணும். இதில் அவங்கள பரிசோதனைக்கு உள்ளாக்கணும்னு இருக்குங்க. யாராவது ஒருத்தர் விலக நேரிட்டா இன்னொருத்தர் மாறி உட்காரணும் தான் இருக்கு. 4 பேரையும் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறதுன்னு இல்லைன்னு சொன்னோம். அதன் பிறகு டெப்டி கமிஷனர் என்ன சொன்னாங்கன்னா, திரு பாலாஜி அவர்கள் சாயங்காலம் மருத்துவ பரிசோதனை வருவாங்க, பரிசோதனை செஞ்சால் அதுக்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த ஒத்துழைப்பு கொடுங்கன்னு சொன்ன விஷயத்த நாங்களும் ஒத்துழைப்பு தருவதற்கு தயாராக இருக்கோம்னு சொல்லி நாங்கள் சொல்லியிருந்தோம். ஆனால் அதுக்கு மாலை 7 மணிக்கு இப்படி ஒரு கடிதத்தை அம்பத்தூர் காவல் நிலைய ஆய்வாளர் இந்த கடிதத்தை வழங்கியிருக்காரு. இந்த கடிதத்தில் என்ன சொல்லப்படுதுன்னா, இந்த கடிதத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி 4 பேர் இருந்தாங்க. 4 பேர் உடல்நிலையில் மாற்றம் இருப்பதா தெரிய வருது. டாக்டர் பரிசோதனை அதனால மேல் சிகிச்சைக்காக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்குமாறு டாக்டருக்கு சொல்லியிருக்காங்க. எனவே 4 நபர்கள் உடல்நிலை கருத்தில் கொண்டு நீதிமன்ற உத்தரவை பின்பற்றி பொதுநல கருதி தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கும் ஜெனோவா, செல்வி, பாரதி, கீதா, ஜெனோவா, பாரதி, கீதா, வசந்தி ஆகிய எல்லாரையுமே மருத்துவமனை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனை சிகிச்சைக்கு அனுப்பி வைக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறது, ஆணை மூலம் அறிவுறுத்தப்படுகிறது சொல்லியிருக்காங்க. இந்த உத்தரவுல என்ன சொல்லியிருக்குன்னா, யாராவது ஒருத்தர் நிபந்தனையில் யாராவது உடம்பு முடியாம போனா, யாராவது ஒருத்தர் உடம்பு முடியாம போறது வார்த்தை கூட இல்லை, விலக நேரிட்டார், உண்ணாநிலை போராட்டத்திலிருந்து விலக நேரிட்டால் மாற்று நபர் உட்காரலாம். அது 4 பேர் மிகாமல் இருக்கணும்னு தான் உத்தரவு. ஆனா இவங்க 4 பேர் ஏற்கனவே ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து விடுறாங்க. அப்ப பார்த்த மாத்திரத்துல 4 பேர்ல ஒரு உதாரணத்துக்கு 4 பேர்ல யாருன்னா உடம்பு சரியில்லை கூட ஒருத்தர் யாரா மாற்றி வைக்கலாம் தான் இருக்கு. இன்னொரு பக்கம் அர்த்தம் உண்ணாநிலை போராட்டத்தை கைவிடணும்னு எங்கேயுமே போடல, தொடரணும்னு தான் இருக்கு உத்தரவு. ஆனா இவங்க 4 பேரையும் கூட்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டேன், 4 பேரும் கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணணும்னு சொல்றதுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் எந்த உத்தரவையும் இன்ஸ்பெக்டருக்கு வழங்கல. இவங்க 4 பேர் எத்தனை போய் ஹாஸ்பிட்டல்ல நீங்க அட்மிட் பண்ணி ஆகணுன்றது உத்தரவு வழங்கல. நீதிமன்ற விசாரணையின் போது மருத்துவர் ஒரு அறிக்கை கொடுத்து உடல்நிலை சரியில்லை மருத்துவமனைக்கு சேர்க்கணும்னு சொன்னா சேர்க்கணும் நிபந்தனையா அரசு தரப்புல கேட்டாங்க. நாங்க எங்க தரப்பு எதிர்ப்பு தெரிவிச்சோம். பொய்யான அறிக்கை மூலம் எடுத்து போய் ஹாஸ்பிட்டல்ல வச்சு இந்த போராட்டத்தை கலைச்சிருவாங்க, அதனால செய்யக்கூடாதுன்னு நாங்க சொன்னோம். அப்படி சொன்ன பிறகு நீதிபதி அவர்கள் இல்ல
அவங்க சோதனைன்றதுக்கு நீங்க பண்ணுங்கன்னு சொன்னாங்க. சோதனைன்றதுக்கு நாங்க அனுமதிக்கிறோம்னு சொன்னோம். ஆனா இன்னைக்கு மாலையில ஒரு டாக்டர் இந்த பக்கம் வரல. அரசு மருத்துவர் யாருமே டெப்டி கமிஷனர் திரு பாலாஜி அவர்கள் சொன்னதின்படி இந்த இடத்துக்கு வந்து யாருமே எங்களை செக் பண்ணல. எங்களுக்கு என்ன இப்ப சந்தேகம் இருக்குன்னா, இங்க நாளைக்கு துணை முதலமைச்சர் வரதுனாலே அம்பத்தூர் ஸ்டேட்ல எங்களை நைட்டு சட்டவிரோதமா எப்படி 13ஆம் தேதி வந்து 13 நாள் போராட்டத்தை சட்டவிரோதமா நைட்டு 12 மணிக்கு எங்களை கைது செஞ்சு அப்புறப்படுத்தி எங்க போராட்டத்தை கிடைச்சாங்களோ, அது போல நீ கஷ்டப்பட்டு வீட்டுல உண்ணாநிலை போராட்டம் இருந்தாலும் எங்களை அரெஸ்ட் பண்ணாங்க. அதனாலதான் கோர்ட்டு தீர்ப்பு. சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பு கூட மதிக்காம அதுக்கு மாறா ஒரு கடிதத்தை கொடுத்து 4 பேர் நீங்க ஹாஸ்பிட்டல்ல சேருங்கன்னு சொல்றாரு. அப்போ இன்ஸ்பெக்டருக்கு இந்த அதிகாரம் என்பது உயர்நீதிமன்றம் கொடுக்கவே இல்லை. நாங்க அறவழியில் நடத்துறோம். இந்த சட்டத்துக்கு உட்பட்டு இந்த போராட்டம் நடந்தது. அமைதியா அந்த 4 பெண்கள் அவங்க உயிரை பணைய வச்சு நீங்க உட்கார்ந்துருக்காங்க. ஒரு அறவழியில காந்திய போராட்டத்தை நாங்க நடத்திட்டு இருக்கோம். மாண்புமிகு நீதிபதி அவர்கள் சொன்னார், அறவழியில போராடக்கூடிய போராட்டம் தான் வெற்றி பெறும். அந்த அடிப்படையில அமைதியா அந்த 4 பேர் உட்கார்ந்துருக்காங்க. எந்த துன்புறுத்தலும் இல்லை. ஆனா இந்த பெண் தூய்மை பணியாளர் அகற்றுவதற்கு காவல்துறை ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு முயற்சி பண்றாங்க? ஏன் எங்களை திருப்பி பார்க்கறதுக்கு மருத்துவர் இப்ப சாயங்காலம் அனுப்பல அப்படின்ற கேள்வி எல்லாமே நாளைக்கு துணை முதல்வர் வரும்போது நாங்க இங்க உண்ணாநிலை போராட்டம் நடத்துறத தொந்தரவா இருக்குமா நினைக்கிறாங்க. இது ஒன்றும் மன்னர் ஆட்சிக்கு நடக்கல. மன்னர் வராரு, அவங்களோட வீட்டுல இருந்து வர்றாங்க, எங்களை வெளியே தரணும். இது மன்னர் ஆட்சி இல்லை, ஜனநாயக ஆட்சி. எல்லாருமே தேர்தலில் ஜெயிச்சாதான் வர முடியும். நீங்க பாருங்க, நாங்க உள்ள பூட்டு போட்டு இந்த இடத்துல பூட்டு போட்டு நான் இப்ப உட்காந்துருக்கோம் 4 பேரும். எந்த நேரத்திலேயும் எங்களுக்கு ஆபத்து இருக்கு. எங்களை வந்து அடிச்சும் கைது பண்ணலாம், உங்களை தரன்னு இழுத்துட்டு போகலாம், இல்ல வேற எது வேணா எங்களை கூட்டு போய் எந்த ஸ்டேஷன்ல வைக்கிறாங்களோ, எந்த மண்டபத்தில் வைக்கிறாங்களோ, எந்த இடத்துல வேணா நடக்கலாம். எங்களுக்கு என்ன வேணா நடக்கலாம். ஏற்கனவே பல்வேறு பொய் வழக்குல போட்டிருக்காங்க. எங்களை பொய் வழக்குலாம் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றதுனாலதான் கோர்ட்டு அனுமதி இல்லைன்னு சொல்லி எங்களை எடுத்தவங்க இப்ப கோர்ட்டு அனுமதி வாங்கி இருக்கும் போதும் அதே சூழ்நிலையை இப்போ பின்பற்றணும்னு நினைக்கிறாங்க. எங்களுக்கு இந்த பெண் தொழிலாளருடைய தூய்மை பணியாளர் போராட்டம் எங்களை நைட்டு இந்த கூட்டை உடைச்சு கைது பண்றாங்கன்னா, அரெஸ்ட் பண்றாங்கன்னா, அப்புறப்படுத்துறாங்கன்னா தமிழ்நாடு காவல்துறை நிச்சயமாக சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய கேள்விக்கு உள்ளாக்கப்படும். நாங்க நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை நிச்சயமா எடுப்போம். யாரெல்லாம் இங்க வந்து தலையீடு செய்யறாங்களோ. அப்புறம் மக்கள் மன்றத்தை நாங்க வைக்கிறோம். தயவு செஞ்சு பொதுமக்களே, தொழிற்சங்கத்தில் இருக்கிறவங்களே, கட்சியினரே, யாரெல்லாம் பாக்குறீங்களோ, பெண்களே, இந்த தூய்மை பணியாளருடைய அறவழி போராட்டத்தை கலைக்கிறதுக்கு இன்னைக்கு 7வது நாள் ஏதாவது முயற்சி எடுக்கணும்னா தமிழ்நாட்டு மக்கள் எங்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்புல இருக்காங்க. நான் உங்க எல்லாத்தையும் வேண்டுகோள் விடுறோம். எங்க போராட்டத்தை நீங்க தான் காப்பாற்றணும். நாங்க யாரும் ரோட்ல போய் மறியல் பண்ணல, வேற எந்த இதுவும் நிறுத்தல, எதுவும் செய்யல. நாங்க ரொம்ப அமைதியான முறையில சாப்பிடாம உயிரை பணைய வச்சு இங்க போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. இந்த போராட்டத்துக்கு வலு சேர்க்கும் விதமாக இன்னைக்கு நைட்டு ஏதாவது அராஜகம் நடந்து போலீஸ் காவல்துறையிலிருந்து காட்டு மிராண்டித்தனம் நடந்தாலோ, தாக்குதலுக்குள்ளானாலோ, அராஜக வழியில எங்க கேட்டை உடைச்சாலோ, இந்த போட்டோ உடைச்சாலோ, தமிழ்நாட்டு மக்கள் எங்களுக்கு பதில் சொல்லணும், நீதி கேட்கணும். உடனடியா காவல்துறை எங்களை நைட்டு எந்த விதமான அராஜக செயலையும் சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராகவும் நடபடக்கூடாதுன்னா, நாளைக்கு துணை முதலமைச்சர் வருகை ஒட்டி எங்களை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோம்னா, நாங்க வந்து துணை முதல்வருடைய நிகழ்ச்சியை தடுப்பதற்கோ மற்றதுக்கோ எந்த நோக்கமே எங்களுக்கு கிடையாது. நாங்க அறவழியில அமைதியான முறையில் போராட்டம் நடத்தணும்னா நாங்க விரும்புறோம். ஏதாவது ஒரு அசம்பாவித சேவை நடாம இருக்குன்னா இந்த செய்தியை உடனடியா எல்லாருக்கும் பகிருங்க. எங்களுக்கு நைட்டு என்ன விதமான விஷயம் வேணா நடக்கலாம். ஆனா அதெல்லாம் தாண்டி நாங்க இந்த பெண் தொழிலாளர்களும் உழைப்பொருமைக்கு சங்க தலைமை சார்ந்தவர்களும் நாங்க மன உறுதியோடு இருக்கோம். எங்களை ஜெயில வச்சாலும், அடிச்சாலும், உதைச்சாலும், எது நடந்தாலும் நாங்க கம்பீரமா மன உறுதியோட போராட்டத்தை ஈடுபடுவோம். இந்த செய்தியை ஊடகத்துறையினரும் மற்றவங்களும் பொதுமக்களும் அனைத்து அரசியல் கட்சியினரும் மாணவர்களும் உடனடியாக பகிருமாறு, இந்த போராட்டத்தொடர் உதவுமாறு உங்கள் அனைவருக்கும் உழைப்போர் உரிமைக்கு சார்பிலே நான் வேண்டுகோளை முன்வைக்கிறேன்.